ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா மக்கி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றதை நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எல்லாரும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த கிவ் அவே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து யார் வின்னர்ன்றதை தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோக்காக எல்லோரும் இவ்வளோ பொறுமையாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நானும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போடணும் அப்படின்ட்டு தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஏன்னா நாங்கள் மலேசியாவிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் பசங்களுக்காக இருக்கட்டும் எங்களுக்காக இருக்கட்டும் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி அதுலேயே வந்து ஒரு 10 days வந்து அப்படியே போயிடுச்சு. ஏன்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பனி இருக்காது. இங்கே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பனி. ஸோ அது பசங்களுக்கு வந்தோடனே கொஞ்சம் செட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்தோடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயில், திருப்பதி அந்த மாதிரி போயிட்டு வந்தோம். நேற்று கூட வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எப்போ வந்து வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து டிலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நான் இதை வந்து எப்படி வந்து அந்த நேம் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரெகுலராக நம்ம வீடியோக்கு நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து அது ரூல்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை லாங் வீடியோவாக இருக்கட்டும் அது ரெண்டுத்துமே வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த க்ரைட்டீரியா வச்சு தான் நான் வந்து நேமை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்த லாங் வீடியோஸுக்கும் ஷார்ட் வீடியோஸுக்கும் நான் வந்து யார் யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க நேம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டில் எல்லாத்தையுமே நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ எல்லாரோட நேமே எழுதி வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி நான் வந்து உங்களோட இந்த வின்னரை வந்து செலக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது நிறைய வெப்சைட்டும் இருக்குது, ஆப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த மாதிரி இப்போ பண்ண போகிறதில்ல. ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி நேம்ஸ் எழுதி அதில் யார் வந்து ரெகுலராக எல்லா வீடியோக்குமே வந்து பண்ணியிருக்கீங்களோ அவங்கள வந்து நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இப்போ நான் வந்து இந்த இடத்துல நேம்லாம் எழுதி வச்சுருக்கிறேன். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், மொத்தம் நிறைய பேர் இருந்தது. அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யாரெல்லாம் வந்து ரெகுலராக வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு ஒரு 13 பேரை நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த நோட்டில் வந்து எழுதி பேப்பரில் எழுதி ஜஸ்ட் வந்து பசங்களை வச்சு நான் வந்து அதை குலுக்கி எடுக்க போகிறேன். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். நம்ம அந்த மாதிரி வெப்சைட்டில் இதுவே வந்து ஆன்லைனில் நம்ம பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத மாதிரி இருக்கும். ரெண்டாவது நானும் வந்து உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே உங்ககிட்டையும் வந்து இது கொஞ்சம் பேசிகிட்டே அப்படியே இதை வந்து பண்ணலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த 13 பேரை வந்து நான் யார் யாருன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. சமையல் சன்னதி, ஷரணி ராம்பள்ளி, ரம்யா பாலா 8441, ஜெயபிரசாத் பிரதாப் 4298, அபுவா அபு, நந்து 578, கவிதா 06G, மோகனா ஐயப்பன், தேவி மாரப்பன், கோபிநாதன், ஜிடி ஃபேமிலி PL, தனலக்ஷ்மி, ரவிராஜ், நவிதா தனபாலன். இந்த 13 பேரில் இருந்து தான் ஒரு 3 பேர் வந்து இன்றைக்கி நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். யார் அந்த 3 பேருன்றது நம்மளுக்கே தெரியாது. பசங்க தான் வந்து எடுக்க போகிறாங்க அந்த பேப்பரை. இப்போ நம்ம இந்த 13 பேரையும் வந்து நம்ம ஒரு பேப்பரில் எழுதிக்கலாம். மம்மிக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியா? நீ எழுதுறியா இல்லை பேப்பர் வந்து கிழிச்சு தரியா? எனக்கு எழுதலாம் தெரியும். எழுதுறியா? எனக்கு பேப்பர் கிழிக்க தெரியாது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிட்ட காமிச்சிடுறேன் பாருங்கள் யார் யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதா? கீழே வரைக்கும் தெரியுதா? இந்த மம்மி வந்து இங்கே எழுதி வச்சுருக்கேன்னா அதை பார்த்து அப்படி எழுதிடு. இப்படி திருப்பிக்கும். இந்த நோட் யூஸ் பண்ணிக்கும். அப்படியே ஒன்று எழுதிட்டு வா.
இந்த குட்டி பையன் வெளியில் போய் விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அவனை கூப்பிடலாம். ஏன்னா அவனை வச்சுட்டு எழுதணும் அப்படின்னா எதையாவது நம்ம எழுதும் போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். A or L? YAL. This one D. A L. D. பசங்களை இங்கே வந்ததுக்கப்புறம் கையிலேயே பிடிக்க முடியல. ஒரே ஆட்டம் செம்மாட்டம். நெக்ஸ்ட் எடுத்துக்கோந்தா. அடுத்து எழுது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த சப்போர்ட் மாதிரி இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே வந்ததுலேருந்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியல. அங்கே மலேசியாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஐயோ இதில் எழுதவே இல்லை, மடிச்சிட்டேன் தெரியாமல். அங்கே இருக்கும்போது மலேசியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, கொஞ்சம் டைம் கிடைக்கும் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அப்படிலாம். இப்போ லீவில் இருக்காங்களா, அதனால் வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்குது எங்களுக்கு. நான் எழுதிட்டா? நீங்கள் அதுக்கு நீங்கள் பென்சில் இல்லை, நான் பென்சில் எழுதிட்டா கட்டு. சரி இது வரைக்கும் மட்டும் முடிச்சுட்டு கொடு. மம்மி அப்போனா நான் ஹாஃப் எழுதுறேன், நீங்கள் ஹாஃப் எழுதுங்க. எடுத்துக்கோ. நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டே மடிக்கிறேன், தெரியுதாப்பா? இதில் வந்து சமையல் சந்நிதி இருக்குது. இதை ஃபஸ்ட்டு மடிச்சிடலாம். மடித்து உள்ளே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஷரணி ராம்பள்ளி, இதையும் மடித்து உள்ளே வச்சிடலாம். மம்மி கிழிச்சு இங்கே வைக்கிறேன், ஓகேவா? எழுதிட்டு அதுலேருந்து எடுத்துக்கோ. அடுத்து அபுவா அபு, இதையும் மடிச்சு உள்ள வச்சிடலாம். நந்து, இங்கே இருக்கிற பேப்பர். அடுத்து வந்து நந்து 578. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவிதா O6G. கட்டு. இதுக்கப்புறம் மம்மி எழுதிக்கிறேன். அடுத்ததாக வந்து GT ஃபேமிலி PL, தெரியுதா? உள்ளே போட்டுடலாம். நான் இப்போ நான் உள்ள போட்டா மம்மி மடிச்சு தரேன், ஓகேவா? அடுத்ததாக வந்து ரம்யா பாலா 8441 ஐடி நேம். அடுத்ததாக வந்து மோகனா ஐயப்பன் GJ 800. அடுத்ததாக வந்து கோபிநாதன் 4038.
அடுத்ததாக வந்து ஜெயபிரசாத் பிரதாப் P4298. அடுத்ததாக வந்து தேவி மாரப்பன் 3686. இன்னும் பேப்பர் தேவைப்படுது. கரெக்டா? இன்னும் எத்தனை பேர் எழுதணும்? இன்னும் 2. அவன் நான் கிழிக்கப்பா இருடா. நான் ட்ரை பண்ணிட்டேன். கட்டு மம்மிட்டு கொடு. இங்கே கிழிச்சிரு. பரவாயில்ல. இன்னும் 2 பேர் தான் இருக்கு. அடுத்ததாக வந்து தனலக்ஷ்மி ரவிராஜ் 5831. மம்மி நீங்கள் வெறும் பேப்பர் மட்டும் இப்போ கொடுங்க, நான் வெறும் ஃபுல் பண்ணுறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நவிதா தனபாலன் 7652. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13 பேர். இந்த 13 பேரை தாண்டி நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க நேம் வந்து என்னால் எடுக்க முடியல. ஏன்னா ரெகுலராக வந்து யார் வந்து எல்லா வீடியோஸ்க்கு ஷார்ட்ஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க நேம் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ உங்கள் எல்லாரோட நேம்ஸுமே இதில் வந்து எழுதியாச்சு. நான் லிஸ்ட்டில் காமிச்ச மாதிரி 13 பேர். நான் உங்களுக்கு இன்னொரு தடவை எண்ணியுமே காமிச்சிடுறேன். உள்ளே கரெக்டாக 13 பேப்பர் இருக்கான்னு நம்ம இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை நல்லா குலுக்கிட்டு பசங்களை வச்சு எடுக்க வைக்கலாம். யார் ஃபஸ்ட் எடுக்கிறீங்க? ஒன்று மட்டும் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணாத, ஓகேவா? அப்படியே வச்சுக்கோ. இரு. நீ ஓப்பன் பண்ணாத, நான் ஒன்று எடுத்துடுறேன். யார் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க? அப்படியே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நீங்களே வச்சுக்கோங்க, காட்டாதீங்க. மம்மி சொல்கிறேன். சரி, ஃபோல்ட் பண்ண வேண்டாம், அங்கே காட்டணும்ல, ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்கிட்ட இருக்கிறத சொல்லிடுறேன். நவிதா தனபாலன் 7652, இதுதான் அவங்களோட ஐடி. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வின்னரு. உங்ககிட்ட இருக்கிறது காட்டு. நீ போய் சொல்லு போ. காமிச்சிரு. அடுத்த வின்னர் பார்த்தீங்கன்னா அபு RE9SF. ஐடி கரெக்டானு தெரியல. அபு இந்தா. நெக்ஸ்ட் வந்து ஷரணி ராம்பள்ளி. ஸோ இவங்க தான் வந்து நம்ம கிவ்அவேவுடைய வின்னர்ஸு. ஸோ வின் பண்ணவங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். வின் பண்ணாதவங்க வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். அடுத்த நம்ம கிவ்அவே அடுத்த லெவல் நான் ரீச் பண்ணோன்னா கண்டிப்பாக இன்னொரு கிவ்அவே வைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வின் பண்ணவங்க வந்து என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் அதெல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அதை கொரியர் பண்ணிடுறேன். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய் பாய்.